எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க. டேய், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்டா. என்னடா சந்தோஷம்? நின்னு போன கல்யாணம் நடந்துச்சுல, அதான் சந்தோஷம். மாமா மாமா, என்னடா தப்பு நடந்து போச்சுங்க. என்னடா தப்பு? கல்யாணத்துல ஜவ்வரிசி பாயாசம் போடுறேன்ட்டு எல்லாருக்கும் பச்சரிசி பாயாசம் போடுறாங்க. நம்ம ஊருக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியானவங்க, பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. சார் சாப்பிடாதீங்க சார். கேசு, கல்யாணத்துல ஏதாவது தகராறு பண்றதே வந்திருக்கியா? ஏதாவது பேச வாயை தைச்சிருவேன். போடா, போய் சக்தியை ரெடி பண்ணு. இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு கொடுப்பேன், அதை நீ வாங்கிக்கணும். சரி கொடுங்க. அலையாத. இது நானும் இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுப்பேன். என்னது? இன்னொரு மோதிரம். ஆஹா, இவ்வளவு அழகா கொண்டாங்க. இது இப்ப ரொம்ப அவசியம். மணமகன் ரூம்ல மணமகனுக்கு என்ன வேலை? ஐயர் அங்க மந்திரமெல்லாம் தீர்ந்து போச்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. வா போறா. மாப்பிள்ள தோழ அதான் மிரட்டாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். பாக்கலாம். நில்லுமா, கல்யாணம் நல்லாதுமா. எங்க போயிட்டு இருக்க பிரியா? இல்ல சார், எங்க மாமா என்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இனிமேல என்னால் போராட முடியாது சார், அதான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். என்னது? கடைசியில உங்க கழுத்தில் தாலி கட்டலையா? அவரை சும்மா விட மாட்டேன் சார். நான் சொல்றேன், நீங்க நீ பேசாத. இந்த கல்யாணம் ராம யாரு நான் அவனுக்கு காட்டுறேன். நீ வா. விஷயமே தெரியாம நீங்க எத்தனை நாளைக்கு தான் நான் மாப்பிளையாவே இருக்கிறது? என்னைக்கு தான் நான் மாப்பிளையா இருக்கிறது? ஏய் சக்தி, என்ன? ஏய், இது யார் தெரியுமாடா கல்யாணத்துக்கு வந்திருக்கிறது? எங்க ஃபேமிலி டாக்டர் டா, குறும்பூர் வெங்கி டாக்டர். இது சக்தி டாக்டர், நம்ம சக்தி. ஹலோ பிரியா. ஏய் சக்தி, என்னப்பா? லட்சுமி, ஆண்டவன் கண்ண திறந்துட்டாமா. லட்சுமி டாக்டர், என் பொண்ணு கண்ண திறந்துட்டா. என் பொண்ணு கண்ண திறந்துட்டா. இருக்க வேண்டிய இடத்துலாமா இருக்க. ஹலோ ஹலோ, நான் டாக்டர் வெங்கி பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? மேஜர், இங்க உங்க மருமக பிள்ளை 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாரு. என்னது? 2வது கல்யாணமா? விஜய் சுஷ்மா நடந்து பேசுறேன். என்னப்பா? உன் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்க போறானா? அவரை சுட்டு கொண்டு வந்துடுறேன். நீ சும்மாருமா? என்னம்மா, உன் புருஷன் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதை நிறுத்த போறோம். அப்பாவை நீ தடுக்கிறீங்க. பாருங்க டாக்டர், என் புருஷன் ஃபாரின்ல இருக்காரு. எங்க அப்பா யார் கல்யாணத்தை தடுக்க போறாரு? பத்தி பா. என்ன சட்டி, எனக்கு கல்யாணம் தலைக்கு மேல முடியாண்டா இருக்கு. நீ பண்ற கல்யாணத்துல என் கல்யாணமே நடக்காது போல இருக்கு. நேரம் இந்த குடும்ப டாக்டர் இங்க கூட்டு வர சொன்னது. அதனால ஏற்கனவே அந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற லட்சுமி தான் பொண்டாட்டியை நினைச்சிட்டு இருக்கா. நீங்க நான் மாப்பிள்ளை, இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? ஐயோ, இந்த மேட்டர்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. எனக்கு என்னமோ இங்க இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கும் நம்பிக்கை இல்ல. வாய மூட சொல்லுப்பா. போடா வாடுவா. முதல்ல அந்த குறுந்தாடி டாக்டர் இங்க இருந்து எப்படியாவது கடத்திட்டு போ. அதென்னது? என் ஒய்ஃபு. உன் ஒய்ஃபு தான். நீ கல்யாணத்துக்கு தனியா தானே வரணும்னு சொன்ன. உன் ஒய்ஃபோட வந்திருக்க? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாப்பா நடக்குது. எது நான் சொல்லி நடக்குது எங்க வீட்டுல? இந்த டகால்ட்டி வேலையில இங்க பண்ணாத. என் மாப்பிள தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த பீப்பா இங்க இருக்க கூடாது. இது முடிச்சு போடா. இதெல்லாம் ஒரு ஆள் உடுத்த முடியுமா? என்னது? போங்கடி. என்ன நடக்குதுங்க? இந்த மாதிரி போடுற சில விஷயங்கள் தனியா பேசணும். ஆமா, அடையாள ஒரு கல்யாணத்துக்கு போட்டு சொன்னேன். அப்புறம் இங்க வந்த அந்த கல்யாணம் தான் இது. இந்த எனக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படியா? சரி, ஆபீஸ்ல பையில கையெழுத்து போடணும்னு சொன்னேன்ல, போய் போடு போ. ஆபீஸ்ல லேபர் ஸ்ட்ரைக். 3 நாள் போக கூடாது நான் தானே சொன்னேன். எதையும் மறந்துட்டு பேசாத. உங்க அக்காவுக்கு நெஞ்சு வலி. யார் சொன்னது? போன் வந்துச்சு போல இருக்கு. எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க. நான் வந்த அவசரத்துல உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். போ போ போ. என்னன்னு கவனி. ஐயோ ஐயோ. சக்தி உட்கார்ப்பா. உட்காருவாப்ல. அந்த அலிபாபாவை நான் டீல் பண்ணிக்கிறேன். எங்க இவ்வளவு வேகமா ஓடுற? உண்மையை சொல்லணும்னா ஓடித்தானே ஆகணும். உண்மையை மறைக்கணும்னா ஒன்ன போனும் டெட்டா இருக்கு. போனும் டெட்டா? என்ன சொல்ற? பின்ன உங்க அக்காவுக்கு நெஞ்சு வலின்னு அப்பவே போன் வந்துச்சு. நீ உடனே வீட்டுக்கு போகாம போன் கிட்ட நின்னுட்டு இருக்க. சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் வா. உங்க அக்கா பாடி எடுத்துட்டு போறாங்க. அக்கா, வர வழியில டிராபிக் ஜாம், அதனாலதான் லேட்டுக்குமா போலாம். நல்லா இருக்கியா அக்கா? என்னடி 8 மணிக்கு பார்த்துட்டு இப்ப 10 மணிக்கு நல்லா இருக்கியான்னு கேக்குற? இல்ல, உனக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாங்க. எனக்கு நெஞ்சு வலியா? என்ன ஸ்டூபிட் சொன்னது? இதோ
இந்த மதி தான் சொல்லிச்சு. ஏமா அப்படி சொன்ன? இல்ல உமன், யாரோ ஒரு அக்காவுக்கு நெஞ்சு வலின்னு போன் வந்து அது நீங்க தான் ஒரு பதட்டத்துல சொல்லி. விடு, இவர்கிட்ட என்ன பேச்சு? வா நம்ம போய் இந்து பார்க்கலாம். என்னங்க என்னையா பின்ன நெஞ்சு வலியும் காக்கா வலிப்பும் சேர்ந்து வருதுங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. துப்பாக்கி ஒழுங்கா வேலை செய்யுங்களா? ஜெயங்கோ, என் பேரு கன்பாட்டி. கன்னு மாதிரி வேலை செய்யும். குறி பாருங்க. ஆனா ஒரு விஷயம், கல்யாண வீட்டுக்கு வந்து பொண்ணையே சுட போறீங்களே, அதான் எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. எனக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. அவளை சுட்டுட்டு அவங்க அப்பாக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். என்னடா? சாரி பாஸ், குண்டு போட மறந்துட்டேன். அலிபாபா காலி மேட்டர் ஓவர். நீ தைரியமா தாலி கட்டு. தாலி எடுத்து கொடு. இப்ப ரெடி. குடிங்க, சுடுங்க. திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணதுனால ஏதோ ஒரு கோபத்துல நீ என் மாப்பிள்ளையில உன்னை சுட்டுவேன். என் பொண்ணு அனாதையா விட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவ, அதை பாத்துக்கிட்டு நான் என்ன கேள பையலாம்? எங்க பெரியவிட தாலி கட்டுற நேரத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஏங்க, என் பையனுக்கு இப்பதான் கல்யாணம் நடக்குது. நீங்க புதுசா வந்து உங்க பொண்ணு கழுத்துல என் பையன் தாலி கட்டினான்னு சொல்றீங்க. வாயா சம்பந்தி, என் பொண்ண கல்யாணம் பண்ணும் போது நீ எங்க போயிருந்த? இதுக்கெல்லாம் நீதான் புரோக்கரா? இங்க பாருங்க, நீங்க இடம் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மரியாதை இடத்த காலி பண்ணுங்க. இங்க பேசாதீங்க. நான் எங்க வேணாலும் பேசுவேன். என் பொண்ணுக்கு ஒரு பதில் சொல்லுங்க, நான் வெளியே போயிடுறேன். சார் உங்களுக்கு ஒரு பதில் என்ன சார்? 1000 பதில் நான் சொல்றேன் சார். கேட்டுட்டு ஓடி போயிருங்க சார். என் பொண்ணை கை கழுவிட்டு மாப்பிள்ளை கோலத்துல இங்க நிக்கிறானே, அவன் பதில் நான் வெளியே போயிடுறேன். ஜெயங்கோ, இவன் என்ன குழப்பறான்? எவன் வந்தாலும் என் குறி தப்பாது சார். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணோட புருஷன் நாய். ஐயோ ஐயோ, மாப்பிள்ளை கோலத்துல நின்னுகிட்டு நான் மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்றானே, இத கேட்டுக்கிட்டு எல்லாரும் சொல்றாங்க. என்னமோ சொல்றாரு. அந்த என்னமோ தான் சொல்லுவாரு. அவர் ஒரு மென்டல். அதெல்லாம் நம்பாத. நான் உங்களை நம்ப மாட்டேன். நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. என்ன நீ அந்த மென்டலை நம்ப என்ன நம்ப மாட்டியா? ரெண்டல ஒரு முடிவு தெரியும் வரைக்கும் யாரையும் நான் சும்மா விட மாட்டோம். அப்பா, இவதாம்மா என் பொண்ணு. இப்ப சொல்லுமா, என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண இவன் உனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு என்ன? இந்து மயக்க போட்டுருச்சு. அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, துப்பாக்கி எடுத்து உன்னே சுட்டுறாமா. என்கிட்டே விளையாடுறியா? நான் சுட்டா கேஸ் கிடையாது, ஏன்னா நான் மேஜர். நான் கடிச்சா கேஸ் கிடையாது, ஏன்னா நான் மைனர். என்னையே மிரட்டுறியா? எல்லாத்தையும் சுற்றுவேன், ஜாக்கிரதை. நான் சொல்றது கொஞ்சம் இப்பயாவது கேக்குறீங்களா? இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இவர் உங்க மாப்பிள்ளை இல்லப்பா. என்னமா சொல்ற? அதுக்கப்புறம் என்னாச்சு நான் சொல்றேன். உங்க பொண்ணு ரோட்ல அடிபட்டு கிடந்ததா ஐயோ பாவன்னு ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்தேன். அங்க கண்ட இடத்துல கையெழுத்து போட சொன்னாங்க, நான் போட்டேன். அதை பார்த்துட்டு நீங்க நான் உங்க மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு இருந்து பிரச்சனை இல்லை, அப்ப நான் அதை பெருசா எடுத்துக்கல. இப்ப வந்து ஏன் கல்யாணத்தை மாமா கட்டின பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனை ஓடுற இந்த காலத்துல நான் யாருன்னே தெரியாதப்போ என் மேல இறக்கப்பட்டு என்ன நீங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க. இன்னைக்கு நான் உயிர் வச்சிருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க கல்யாணம் நிக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, எங்க வீட்டு கல்யாணம். ஆத்திரத்துல அவசரப்பட்டு ஏதோ தப்பா பேசிட்டேன். எல்லாரையும் நான் மன்னிச்சுக்கங்க. இந்து, இப்ப மட்டும் சரி. சரி சரி, வாங்க சீக்கிரம் தாலி கட்டுங்க. ஓ, டைம் ஆகி போச்சு. ஏன் மறுபடியும் வந்து அடிக்கிற? நீ ஏன்டா மறுபடியும் முழிக்கிற? மேட்டர் ஓவர். எவ்ரிதிங் இஸ் நார்மல். ஒண்ணும் இல்ல டாக்டர். இப்படி போட்டு வாங்குது. இத போய் நார்மல் சொல்றீங்களே டாக்டர். காசு கொடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க டாக்டர். என்னுடைய இதயத்துக்குள்ள இருந்து டப்பு சவுண்ட் வருது டாக்டர். இது என்ன டப்பு அடிக்கும்? நடிக்கிறாரு. இவரை வீட்டுக்கு கூட்டு போங்க. ஐயோ டேய் போலி டாக்டர், ஓய் பாக்கா இவரை நம்பாதீங்க. வேற நல்ல டாக்டரா கூட்டு வந்து ஒன்னிலே சொல்றாரு. எங்க டைம் ஏன் வேஸ்ட் பண்ற? நீ தான் போலாம். ஐயோ, எப்படி இந்த தாத்தா சும்மாவை நிப்பாட்டுறது?
சக்சஸ். இந்து என்ன போய் சந்தேகப்பட்டியே? அது போதும், சீக்கிரம். மாங்கல்யம் தந்துரானேனா. அது என்ன உடைஞ்சு போன கிராம்பன் பட்டி மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்ற? மறுபடி கல்யாணம் ஸ்டார்ட் ஆயிடுது பாருங்க. இந்த இடத்துல இருந்து ஆரம்பி. முதல்ல நீ தாலி எடுத்து கூட. மறுபடியுமா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யோ, உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு இல்ல, இந்த பொண்ணுக்கு. உண்மை என்னன்னு தெரியாம நீங்க. அட நீ சுமாருமா ஒண்ணும் தெரியாது. இங்க மணமேடையில மாப்பிள்ள மாதிரி உட்கார்ந்துருக்கானே, இவன் ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லி கெடுத்துட்டு இப்ப வேற ஒரு பொண்ணுக்கு தாலி கட்ட தயாராயிட்டு இருக்கான். ஐயோ இன்ஸ்பெக்டர், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த இன்ஸ்பெக்டர் கல்யாணமா அவ்வளவு லேசுப்பட்டவன் இல்ல. இங்க 50வது கல்யாணத்தை நடத்தாம போக மாட்டான். என்ன இது புது குழப்பம்? இந்து சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த மீசக்காரன் ஏதோ அவார்டு வாங்குறதுக்காக இந்த பொண்ணை என் தலையில கட்ட பாக்குறான். சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாழ்க்கையை பறி போகுது. இன்னும் நீ உன் புருஷனை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? நீ தானே இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ண. இப்போ இந்த பொண்ணு கெடுத்துட்டு வேற பொண்ணு கழுத்துல தாலி கட்டலான்னு பாக்குறியா? மரியாதையா இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. சார், நான் சொல்றது கேளுங்க. ஆனா நீ சும்மா இருமா. பஸ் நம்ம சுடவே இல்ல. துப்பாக்கி சத்தம் இருக்குது. யார் சுட்டது? யார் சுட்டா நமக்கு என்ன? இப்ப பாரு, நான் சுட போறத. இவ வேற விஷயம் புரியாம புசுக்கு புசுக்கு மயக்கம் போட்டு விழுந்துக்கிட்டு. ஆமா புரியுமா? ஏன் வரவும் போறவங்க என் கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்றீங்க? விடுதையா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உனக்கு உண்மை தெரியணும்? பாருங்க சார், நல்லா நடந்துட்டு இருக்கிற கல்யாணத்துல நடுவுல பூந்து எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், உண்மை தெரிஞ்சாகணும்ங்கறா. என்னையா தெரியும் உனக்கு உண்மை? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி போறானா இல்ல சொல்லட்டுமா? எந்த நேரத்துல இருந்தாலும் துப்பாக்கியை தூக்கணும். வரவும் போறவங்க கையில துப்பாக்கியோட அலையறான்ப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ரெடி ஸ்டார்ட். பிரச்சனை முடியறதுக்குள்ள நான் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். பாரு, அடிச்சனா மண்டை ரெண்டா உடைஞ்சிரு. இது என்ன பார பிரச்சனையா? நீ பெருசாக்குற. அங்கே உட்காரியா? ஏமா, நான் எவ்வளவு படாத பாடுபட்டு இந்த பொண்ணை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். நீ இப்படி போலீஸோட வந்து கலாட்டா பண்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். யோ, சும்மாரியா? என்ன நீ வா பண்ற? பின்ன பேச விட்டா தானே, பேச விடு. என்னங்க, என்னை காப்பாத்து வந்த இடத்துல இவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. எங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்த போலீஸ் தப்பா நினைச்சிருச்சு. வேற வழியே இல்லாம என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி, மாமா கிடைக்கலன்னு சோகத்துல ஊருக்கு போலன்னா இவரை எங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. நான் என்னங்க பண்றது? அவரும் நல்லவரு, இந்த போலீஸும் நல்லவரு. இவருக்கும் சேர்த்து என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஜாங்கோ, இதுக்கு மேல இது நமக்கு தேவையா? நான் முன் வச்ச கலை பின் வைக்க மாட்டேன். நான் வைப்பேன். ஐயோ, யானைக்கு அடிச்சிருக்கிற மாதிரி சரிக்கிருக்கே. ஐயோ, கண்டிப்பா கால் ஒடிஞ்சிருக்கு, கை ஒடிஞ்சிருக்கு. வா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். எனக்கு ஒண்ணு இல்லையா? வா போலாம். அப்படிலாம் சொல்லாத சாவித்ரி. தாலி கட்டி முடிக்கிற வரைக்காவது ஏதாவது ஆஸ்பத்திரி பக்கம் ஒதுங்கலாமா? எனக்கு ஒண்ணு இல்லையா? முகூர்த்தம் முடிச்சிடும். வா போலாம். மேடம், உங்க ஃப்ரெண்ட் இந்து அந்த சக்தி கல்யாணம் பண்ண போறாரு. என்ன சொல்ற? உண்மைதான் மேடம். மணவரையில போய் பாருங்க, 2 பேரும் ஒராச்சி உட்கார்ந்து இருக்காங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணோட கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்ப சொத்துக்காக என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை வீணாக்க பாக்குறாங்களா? விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். இதனாலதான் என்ன போக விடாம தடுத்தியா? உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். இந்த கல்யாணத்தை நீ எப்படி தடுக்கிறேன்னு இப்போ பாக்குறேன் நானு. எக்ஸ்கியூஸ் மீ, கல்யாணத்துல பிரச்சனைகளை பார்த்திருக்கேன். கல்யாணமே பிரச்சனையா இருக்கிறத நான் இங்கதான் பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, கல்யாணத்துல நான் ஐயரை பார்த்திருக்கிறேன். ஐயரே பிரச்சனையா இருக்கிறது இந்த கல்யாணத்துல தான் பாக்குறேன். எடுத்தாலிய கூட.
நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருப்பா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. சக்தியோடுங்க அவங்க அப்பா இருந்தா நான் லவ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஐயோ பாருயா